தஞ்சையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு பெரும் சர்ச்சையான நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை தாவேகா மகளிர் அணி சார்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் 6 பிரிவின் கீழ் அவர் மீது பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சர்ச்சை பேச்சு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தஞ்சையில் நடந்த போராட்டத்தின் போது முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறு கருத்துக்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அங்கு தஞ்சாவூர் இருக்கக்கூடிய நிர்வாகி பைரவி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது அவர் மீது, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பெண் வன்கொடுமை மற்றும் ஐடி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இதையடுத்து டிஎஸ்பி அழகேசன் தலைமையிலான போலீசார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு கைது செய்வதற்காக வந்திருக்கின்றனர். ஆனால் அங்கு திமுக முக்கிய நிர்வாகியான மா சுப்பிரமணியன் மற்றும் துரைமுருகன் உள்ளிட்டோர் இவர் கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கின்றனர். உடனடியாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை போலீசார் தரப்பில் அங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் அங்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தனர். மேலும் இணை ஆணையர் விஜயகுமார், அதாவது சென்னை தெற்கு இணை ஆணையர் விஜயகுமார் அங்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதுபோன்று போலீசாரின், அதாவது டிஎஸ்பி அழகேசன் தலைமையிலான போலீசாருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், அவர்கள் கைது செய்வதற்காக வந்திருக்கின்றனர். எனவே இந்த கைது நடவடிக்கையில் ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாது என்று அவர் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து பேச்சுவார்த்தையின் அடுத்து தற்போது போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். கைது செய்து அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து செல்ல இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை அடுத்து சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் அங்கு விரைந்து அங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நோக்கில் தற்போது போலீசார் அங்கு சென்றிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது என்று தெரிவித்திருக்கின்றனர். தற்போது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து தஞ்சை அழைத்து செல்வதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை காவல் ஆணையரும் மற்றும் சென்னை போலீசாரும் இதற்கு தகுந்த பாதுகாப்பு போட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், இதற்கிடையே அரசு வழக்கறிஞரிடம் உதயநிதி ஸ்டாலினை 12 மணி வரை கைது செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்தான விவரங்களை பதிவிடலாம். இந்த கைது நடவடிக்கை ஈடுபடும் போதே வழக்கறிஞர்கள் வர வேண்டும். வழக்கறிஞர்கள் வந்தால் மட்டுமே இவரை கைது செய்வதற்குண்டான முகாந்திரம் இருக்க வேண்டும் என்று காலம் தாழ்த்தி வந்திருக்கின்றனர். இந்த இடைவெளியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பாக ஒரு நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இது போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். உடனடியாக அவரை கைது செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவை போட வேண்டும் என்றும் இது குறித்து ஒரு மனு அளிக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் என்றும் திமுகவின் வழக்கறிஞர் சார்பில் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து 12 மணி நேரம் வரை எதுவும் அவரை கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் போலீசாருக்கு அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் தற்போது அவரை போலீசார் கைது செய்திருப்பதாக மட்டுமே தகவலானது வெளியேறியிருக்கிறது. போலீசாருக்கு எந்த உத்தரவு பிறப்பிக்காத வகையில் அதாவது வாய்மொழி உத்தரவு எந்த வகையும் இந்த கைது நடவடிக்கை பாதிக்காது. எனவே உத்தரவானது ஒரு நகலானத ஒரு டாக்குமெண்டாக இருந்தால் மட்டுமே போலீசார் அதனை சரி செய்ய முடியும். எனவே இந்த உத்தரவை, வாய்வழி உத்தரவை தற்போது போலீசார் எப்படி எடுப்பார்கள் என்று தெரியாது. எனினும் தற்போது போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக மட்டுமே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தற்பொழுது கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டால் அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? கூடுதல் விவரங்கள். கைது செய்தால் கண்டிப்பாக பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இது நான் பெயிலபிள் செக்ஷன் ஆகும். எனவே இந்த நான் பெயிலபிள் செக்ஷனுக்கு அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்குண்டான முகாந்திரம் இருக்கிறது. எனவே அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்குண்டான அனைத்து வேலையும் தற்போது நடக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே அதற்குத்தான் திமுகவினரும் அஞ்சுகின்றனர். எனவே அவருக்கு ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை இது போன்ற ஒரு நடவடிக்கையின் போது எப்படி கைது செய்து சிறையில் அடைக்க முடியும் என்று போலீசாரிடம் தற்போது திமுகவினரும்
வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். எனினும் தற்போது கைது செய்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கையும் தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.